அனைவருக்கும் வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான போர் நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா ஈரானோட அணு உலைகள் தயாரிப்பு நிலையங்கள்ல 3 தாக்குதல் நடத்திருக்குது. பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற மலைகளை குடைஞ்சு தாக்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பனை வச்சு அதை தாக்கியிருக்குது. இந்த நிலைமையில போர் தீவிரமா போயிட்டு இருக்கிற நிலைமையில ஈரான் உலக நாடுகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே 26% அளவுக்கு கச்சா எண்ணெய் வழித்தடமான இந்த கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து கப்பல் மூலமா எடுத்துட்டு போகக்கூடிய கச்சா எண்ணெய் எடுத்துட்டு போகக்கூடிய கடல் வழி தடமான ஹர்மூஸ் அப்படிங்கிற இடத்த கடல் வழி நீர் தடத்தை க்ளோஸ் பண்ண போறதா ஈரான் இப்போ ஒரு பெரிய அறிக்கை ஒன்று விட்டுருக்குது. ஈரானுடைய பார்லிமெண்ட்லையும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த இடத்த ஹர்மூஸ் கடல் வழி தடத்தை மூடிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல பெரிய பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா வரும். பொருளாதாரம் எல்லா நாடுகளையும் பெரிய அளவுல, ஏன்னா கச்சா எண்ணெய் வச்சுதான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது பெட்ரோல் டீசலுக்கு பெரிய அளவுல தட்டுப்பாடு வரும், விலை உயரும். இந்த ஹர்மோஸ் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரேபியன் சீலேருந்து இடது பக்கம், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் போகும்போது உலகத்திலேயே பெட்ரோல் கச்சா எண்ணெய் அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய கல்ஃப் வளைகுடா நாடுகளான குவைத்து, பஹ்ரைன், கட்டார், இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமன், இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஹர்மோஸ் அப்படிங்கிற நீர்வழி தடத்து உள்ளதான் இருக்கு. இந்த நீர்வழி தடம் பாத்தீங்கன்னா ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. சர்வதேச கடல் வழித்தடம் பாத்தீங்கன்னா இது ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு வருது. அப்படிங்கும்போது இதை ஈரான் மூடுறதுக்கு அவ்வளவு ஈஸியா மூட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 30 மைல் நீளத்துக்கு இருக்குது. வேணும்னா அந்த வழியா போகக்கூடிய கப்பல்களை தாக்குவோம் அப்படின்னு அவங்க மிரட்டல் விடுக்கலாம். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கப்பல் தாக்கப்பட்டா பெரிய அளவுல இழப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த பக்கமா டிரான்ஸ்போர்ட் வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பயமுறுத்தல் மூலமா என்ன பண்ணலாம், அந்த இடத்த தடை பண்ணலாம், போக்குவரத்தை தடை பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் பக்கமா போகக்கூடிய அந்த நீர்வழி தடம் தான் பாத்தீங்கன்னா கப்பல் போகக்கூடிய அளவுக்கு அந்த கடல் ஆழமா இருக்கு. பெரிய கப்பல்கள் போற அளவுக்கு ஆழமா இருக்கு. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓமனுடைய ஒரு ஆக்கிரமிப்புலையும் வருது. ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஆழமான இடம் கிடையாது. ஈரானுடைய கண்ட்ரோல்ல வரக்கூடிய அந்த நீர்வழி தடத்துல தான் பாத்தீங்கன்னா கப்பல் போகக்கூடிய அளவுக்கு ஆழம் அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது ஈரான் இதை க்ளோஸ் பண்ண போறதா அறிக்கை விட்டுருக்கு. ஆனா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை அந்த வழியா போகக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தலாம். அதை போர் நாள் நடந்துருது அப்படின்னு சொல்லி அவங்க அதை மேல பழிய போடலாம். அந்த மாதிரியான தாக்குதல் தான், அந்த மாதிரி தடைகள் தான் பண்ண முடியுமே தவிர அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கு பெரிய அளவுல காலப்போக்கில் தான் வேணும்னா அதை க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள இந்த வாருங்கிறது எப்படி எந்த நிலைமையில போய் இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ பெரிய அளவுல வார் போயிட்டு இருக்கிறதுனால ஈரானுடைய இந்த அறிக்கை உலக நாடுகளிலேயே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டா, நான் முதலே சொன்ன மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் உற்பத்தியில 26% பாத்தீங்கன்னா இந்த வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது விலைவாசி உயர்வு, பெரிய பொருளாதார சிக்கல், இது எல்லாமே உலக நாடுகள் எல்லாமே சந்திக்க வேண்டி வரும். அப்படிங்கிறது தான் மற்ற எல்லா நாடுகளுடைய ஒரு பெரிய கவலையா இருக்கு. இந்த போர் சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய ஒரு பெரிய விருப்பமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.